மேடம். வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். பூசாரி ஐயா, சொல்லுங்கம்மா. எங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு காளிகாம்பாள் அம்மனுக்கு பொங்கல் வச்சு வேண்டிட்டு போகணும்னு தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். நீங்க தான் முன்ன நின்று இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். மன்னிச்சிருங்கம்மா. எனக்கும் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைதான். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில அது முடியாதுமா. ஏன், என்னாச்சு பூசாரி ஐயா? இது உங்களுக்கு சொந்தமான குலசாமி தான். ஒவ்வொரு வருஷமும் தவறாம வந்து நீங்க பூஜை பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனா நீங்க பண்ணலையேம்மா. தெய்வத்தை சாத்தி வச்சுட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. இப்ப வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்றீங்களே, எப்படி முடியும்? இத்தனை வருஷமா படிசோரே பார்க்காத காளிகாம்பாள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்குமா. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஊர் மக்களும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோமா. உங்களுக்கு தகவல் கொடுத்து பூஜையை தொடர்ந்து பண்ணி அம்மனோட கோவத்தை தணிக்கலாம்னு உங்களுக்கு தொடர்ந்து லெட்டர் அனுப்பியிருந்தோம். ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. நாங்க ஊர் சார்பா அம்மனுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா அந்த தெய்வம் ஏத்துக்கலாமா. இப்பேற்பட்ட கொந்தளிப்பான நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. பூஜை பண்ணி மன்னிப்பு கேட்டா காளிகாம்பாளோட மனசு குளிர்ந்துருமா? அம்மா, தாய் வீட்டு கதவை திறக்கிற மாதிரி காளிகாம்பாள் கதவை திறந்து பூஜை பண்ணிடலாம் முடியாதுமா. அப்போ எப்படிதான் கருவறையை திறக்கிறது பூசாரி ஐயா? அதுக்கும் ஏதாவது வழி இருக்கும்ல? இருக்குமா. அதுக்கு நீங்க 2 பரிகாரத்தை நிறைவேற்றணும். என்னன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். அம்மா, அது சாதாரணமா இருக்காதுமா, ரொம்ப கடுமையா இருக்கும். பரவாயில்ல சாமி, காளிகாம்பாளோட கோவத்தை தணிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். மம்மி, நான் உங்களுக்காக இதை பண்றேன். வேண்டாம் அனிதா. இல்ல மம்மி, நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. நானே பண்றேன். இல்ல அனிதா, அத்தைக்காக இந்த பரிகாரத்தை நான் பண்றேன். அதெல்லாம் கிடையாது. இந்த பரிகாரத்தை என் தங்கச்சிக்காக நான் தான் பண்ணுவேன். அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? ருத்ராக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நானே பண்றேன். அம்மா வேண்டாம்மா, அத்தைக்காக நான் பண்றேம்மா. நான் பண்றேன் அத்தை. இப்படி ஆளாளுக்கு சொன்னா எப்படி? உங்கள யார் பரிகாரம் பண்ண போறாங்கன்னு முடிவுக்கு வாங்கம்மா. இவங்க எல்லாரும் என் மேல இருக்கிற அன்பால அப்படி சொல்றாங்க. பரிகாரத்தை நானே பண்றேன். தயவு பண்ணி வேணாம் அத்தை. பூசாரி ஐயா பிரார்த்தனை கடுமையா இருக்கும்னு சொல்றாரு. அதனால உங்களால தாங்க முடியாது. நான் பண்றேன், ப்ளீஸ் அத்தை. சொன்ன கேளு சிவா. இப்ப எதுக்குமா குழப்பம்? உங்க குடும்பத்து ஆளுங்க உங்களுக்கு பதிலா பரிகாரம் பண்றதுக்கு விருப்பப்படுறாங்க. எல்லாரு பேரையும் எழுதி சீட்டு போட்டு பாப்போம். அதுல யார் பேர் வருதோ அவங்க பரிகாரத்தை பண்ணிட்டு போறாங்க. இது பிரமாதமான யோசனை பூசாரி ஐயா. நீங்க வேணா பாருங்க, அந்த சீட்ல என் பேர் தான் வரும். அந்த பரிகாரத்துக்கு இந்த காளிகாம்பாள் என்னதான் தேர்ந்தெடுப்பா. நல்லா கேட்டுக்கங்க, பரிகாரம் ரொம்ப கடுமையா இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் பரிகாரத்தை பாதிலேயே நிறுத்தக்கூடாது. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, இதே ஊர்ல 15 நாளைக்கு முன்னாடி பரிகாரத்தை நிறைவேற்ற முடியாம காளிகாம்பாள் கோவத்துக்கு ஆளாகி 2 பேர் செத்தே போயிட்டாங்கம்மா. இறந்து போயிட்டாங்களா? யோ பூசாரி, இந்த விஷயத்தை நீ முதலே சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருந்திருப்பேன்ல. இப்ப நான் இதுல இருந்து விளைக்கிறேன்னு எப்படி சொல்றது? என்ன பண்ணலாம்? ஐயோ, இது உயிரெடுக்கிற பரிகாரமா இருக்கும்னு தெரியாம போச்சே. இப்ப என்ன பண்றது? நம்ம வரை கெத்தா சொல்லிட்டோம். பயத்துல உடம்பெல்லாம் நடுங்குதே. ஒருவேளை சீட்ல அனிதா பேர் வந்தா என்ன பண்றது? அப்படி என்ன கொடூரமான பரிகாரம்னு தெரியலையே. அத நம்ம பொண்ணு நிறைவேற்றுற நிலைமை வந்துச்சுன்னா ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இதுல யார் பேர் வருதோ அவங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை நிறைவேற்றியே ஆகணும். இதுல இருந்து பின்வாங்கவே கூடாது.
சீட் எடுத்து பாத்திரலாமாமா? பாப்பா இதுல ஒரு சீட் எடு. ஆ சாமி ஒரு நிமிஷம். ஆ? இந்த சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தலாம் யாருன்னு செலக்ட் பண்ண வேண்டாம். ருத்ராமாவுக்கு பதிலா அந்த பரிகாரத்தை என் பொண்ணு சக்தி பண்ணுவா. ஏங்க சக்தி எப்படிங்க அந்த பரிகாரத்தை பண்ணுவா? பூசாரி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம பொண்ணு சக்தி அதை பண்ணுவான்னு சொல்றீங்க? உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? புத்திலாம் கெட்டு போகல, அழுகி போச்சு. அதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. டேய் சுமாரா, ருத்ராமா தான் நம்ம குடும்பத்துக்கே படி அளந்துட்டு இருக்காங்க. அந்த நன்றி கூட இல்லையா உனக்கு? அந்த பரிகாரத்தை பண்ண போய் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா அத நம்மளால தாங்க முடியுமாடா? அப்ப சக்திக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? எங்களுக்காக சக்தியை காவு கொடுத்துருவியா? பெத்த அப்பனாயா நீ? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சக்தி கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணுங்கம்மா. இவ அங்க பாட்டி வீட்டுல இருந்தப்ப இந்த மாதிரி நிறைய பரிகார பூஜை எல்லாம் பண்ணிருக்காமா. நீங்கெல்லாம் சிட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க, உங்களாலலாம் அதை தாங்க முடியாதுமா. அதனால தான் சக்தி பண்ணட்டும்னு சொன்னேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. உயிரே போனாலும் அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தான் பரிகாரம் தேடிக்கணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. திவ்யா, அத்தை. சீட் எடுமா. சரிங்க அத்தை. சாமி என் பேர் வரக்கூடாது வரக்கூடாது. வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது. என் பேரு வந்துடக்கூடாது. இந்த கண்டத்துல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்திட்டா உனக்கு 1001 தேங்காய் உடைக்கிறேன். சாமி, அனிதா பேர் வந்துடக்கூடாது. அம்மா தாயே, காளிகாம்பா தாயி, என் பேரே வரட்டும். பூசாரி ஐயா, அந்த சீட்டை பிரிக்காதீங்க. ஏமா பிரிக்க கூடாதுன்னு சொல்ற? அந்த பரிகாரத்தை நானே பண்றேன். சக்தி, அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பரிகாரத்தை நீ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க? சொன்னா கேளு சக்தி, வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாதும்மா. ருத்ராமாவுக்காக இந்த பரிகாரத்தை நான் தான் பண்ணுவேன். சக்தி, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ நிறைய தியாகம் பண்ணிட்ட. போதும் சக்தி. இந்த பரிகாரம் எங்களுக்கானதாவே இருக்கட்டும். அம்மா, இது உங்களுக்காகன்னு சொல்லி என்னை ஏம்மா தனியா பிரிச்சு ஒதுக்குறீங்க? என்ன உண்மையிலேயே நீங்க மகஸ்தானத்துல வச்சு பாக்குறீங்கன்னா இந்த பரிகாரத்தை நான் பண்றதுக்கு நீங்க ஒத்துக்கணும். இல்ல என்ன ஒரு வேலைக்காரியா மட்டும்தான் பாக்குறீங்கன்னா நான் ஒதுங்கிக்கிறேன். நீங்களே பண்ணிக்கோங்க. என்ன சக்தி இது? ஏன் இப்படி என்ன நீ தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குற? இதுல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் இத நீ பண்றதுக்கு என்னால எப்படி சம்மதிக்க முடியும்? இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு அம்மனே துணையா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க பயப்படாதீங்கம்மா, நான் பண்றேன். பூசாரி ஐயா, பரிகாரத்தை பண்றதுக்கு நான் ரெடி. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. மா, முதல்ல நீ அந்த குடும்பத்துக்கு உறவுதாங்கிறதுக்கு அடையாளமா மரத்துக்கு பின்னாடி இருக்கிற அம்மன் சன்னிதில வச்சு பூஜை பண்ண புடவைய நீங்க தாமா கட்டிட்டு வரணும். உறவு பந்தம் ஏற்படுத்துற சாமி கயிறை அவங்க கையில கட்டி விட்டா போதும். சரிங்க பூசாரி ஐயா. அப்படி பண்ணிட்டா இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாம். சரிங்க சாமி, அதுக்கான ஏற்பாட்டை நாங்க பண்றோம். சரிங்கம்மா. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம பொண்ணு எப்படியோ தப்பிச்சிட்டா. இவ்வளவு நாளா என் மம்மி சக்தி என் பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்த காளிகம்பாள் ஆணையா இனி சக்தியும் எனக்கு ஒரு பொண்ணு தானே சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா? உங்க அம்மா சொன்னதை கேட்டு நீ மட்டுமா ஷாக் ஆன? அங்க இருந்த எல்லாருமே தான் ஷாக் ஆனோம். விடக்கூடாது அத்தை. இனிமேலும் அவளை நம்ம சும்மா விடக்கூடாது. நாமளும் ஒவ்வொரு முறையும் இப்படி கோவத்துல கொந்தளிக்க தான் முடியுது. ஆனா நம்மளாலதான் அவளை ஒண்ணு பண்ண முடிய மாட்டேங்குதே. அந்த சக்தியை பார்த்தல,
உன் அம்மா மனசுக்குள்ள எப்படி இடம் பிடிக்க எந்த அளவுக்கு இறங்கி போறான்னு. உன் மம்மிக்காக அந்த பரிகாரத்தை நீ பண்ற நான் பண்றேன்னு அப்படின்னு ஆளாளுக்கு சொன்னோம். ஆனா பண்ண முடிஞ்சுதா? அந்த பூசாரி அப்படி இப்படின்னு நமக்கு உயிர் பயத்தை காமிச்சு பின்வாங்க வச்சுட்டான். ஆனா அந்த சக்தி ருத்ரா கிட்ட நல்ல பேர் வாங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. எனக்கு தெரிஞ்சு என்னையும் உங்களையும் தவிர நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையுமே அவ பக்கம் இழுத்துட்டான். இனியும் அவளுக்கு எதுவும் பண்ணலனா நம்ம 2 பேரும் சுத்த வேஸ்ட் ஆயிடுவோம் அத்தை. ஒண்ணு கவலைப்படாத அனிதா, இனிமே நாம அவளை ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த காளிகாம்பாலே பாத்துப்பா. என்னத்த சொல்றீங்க? புரியல. இங்க பாரு அனி, குலதெய்வ வழிபாடெல்லாம் சும்மா இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கு. அந்த கோவிலுக்கு உரிமையானவங்க மட்டும்தான் அங்க போய் பரிகாரம் பண்ண முடியும். மத்தவங்க சாமி வேணா கும்பலாம். நம்ம குலதெய்வத்துக்கு பரிகாரம் பண்ண அவ யாரு? நம்ம ரத்த சொந்தமா? அதனால இது சாமி குத்தத்துலதான் போய் முடியும். நம்ம குலசாமி அம்மன் அவளுக்கு சரியான தண்டனையை கொடுக்க தான் போறா. அவ எந்த கதிக்கு ஆளாகிறான்னு பொறுத்திருந்து பார். அப்படின்றீங்க? பாப்போம். ஒருவேளை ஆத்தா அவளை மன்னிச்சாலும் அவளுக்கான தண்டனைய நாம கொடுக்கலாம் அத்தை. எப்படி? அம்மன் கோவத்துக்கு ஆளாயிட்டான்னு சொல்லி ஒரு ஆளை வச்சு அவ கதையவே முடிச்சிடலாம். இந்த ஊர்ல அதுக்கெல்லாம் ஆளுங்க கிடைப்பாங்களா என்ன? பணத்தை அள்ளி போட்டா எந்த ஊரா இருந்தாலும் ஆள் கிடைப்பாங்க. ஆனா பாத்து மருமகளே, அப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டா ரொம்ப சரியா பண்ணணும். இல்லனா எப்பவோ நாம அவளுக்கு வைக்கிற குறியில இருந்து தப்பிக்கிற மாதிரி இப்பவும் தப்பிச்சிட போறா. தப்பிக்க விடாம அவ கதைய முடிச்சிடலாம் அத்தை. அதுக்கு சரியான ஆளை தேடி கண்டுபிடிங்க. என்ன அனிதா சொல்ற? நான் கண்டுபிடிக்கணுமா? ஆமா அத்தை, உங்களுக்கு தானே கிராமத்தாளுங்க பழக்கமானவங்க, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். என்னத்தை யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மருமகளே, நாம சொல்ற வேலைய யாரு சரியா பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டல, விடு, நான் பாத்துக்கிறேன். சக்தி, நீங்க கண்டிப்பா குலசாமி கோயிலுக்கு வந்தே ஆகணும்னு சொன்னேன். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. என்ன சொந்த அப்பா மாதிரி நினைச்சு கேர் எடுத்து பாத்துக்கிற பொண்ணோட பேச்ச என்னால எப்படிமா மதிக்காம இருக்க முடியும்? ருத்ரா எங்க இருக்கா? பூஜைக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. சக்தி, நீ சொன்னேன்னு நானும் வந்துட்டேன். ஆனா ருத்ரா என்ன பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருக்குமா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க ஐயா. நிச்சயம் அந்த காளிகாம்பாள் உங்களையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா நல்லதுதாங்க ஐயா நடக்கும். சரி, புடவை வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஐயா? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அம்மனுக்காகத்தானே புடவை வாங்கிட்டு வர சொன்னேன். நான் புடவை வாங்கிட்டு வர சொன்னது அம்மனுக்கு இல்ல, ருத்ரா அம்மாவுக்கு. என்ன சக்தி சொல்ற? நான் வாங்கிட்டு வந்த புடவைய ருத்ரா எப்படிமா கட்டுவா? நிச்சயம் கட்டுவாங்க. அந்த புடவையை என்கிட்ட கொடுங்க. நான் சொல்ற வரைக்கும் அம்மா கண்ணுல பற்றாம மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரிம்மா. சரிங்கய்யா, நான் போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். போயிட்டு வாமா.
இந்தாங்கம்மா. என்ன பூசாரி ஐயா, நாங்க பூஜைக்கு ஒரு புடவை தானே கொடுத்தோம், இப்போ 2 புடவை கொடுத்திருக்கீங்க. அம்மா, இன்னொரு புடவை அந்த காளிகாம்பாள் உங்களுக்கு கொடுத்தது. அம்மன் கொடுத்ததுன்னா எனக்கு புரியல பூசாரி ஐயா. யாரோ வேண்டிக்கிட்டு அம்மனோட காலடியில இதை வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க கொடுத்த தட்டை கீழே வச்சுட்டு தீபாராதனை காட்டிட்டு பார்த்தா தெய்வத்தோட காலடியில இருந்த இந்த புடவை உங்க தட்டுல இருக்கு. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அம்மனே விருப்பப்பட்டு இந்த புடவையை நீங்க கட்டணும்னு கொடுத்துருக்குமா. ஓ, அம்மா காளிகாம்பாள் தாயே, குலசாமி கோயிலுக்கு வந்துட்டு போனா எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு சொல்லுவாங்க. பூமிநாதன் ஐயாவும் குலசாமி கோயில் மண்ல காலை வச்ச அவரையும் ருத்ராமாவையும் காளிகாம்பாள் தெய்வம் சேர்த்து வைக்குங்கிற நம்பிக்கையில அவரை நான் இங்க வர வச்சிருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குலசாமி தெய்வம் உக்கிரமான கோவத்துல இருக்குன்னு. அவர் கையால வாங்கிட்டு வந்த புடவைய ருத்ராமா கிட்ட கொடுத்து எப்படியாவது கட்டிக்க வைக்கிறேன்னு தெய்வம் மேல இருக்கிற நம்பிக்கையில உறுதி கொடுத்துட்டேன். அவரும் ஆசையோட புடவைய வாங்கிட்டு வந்திருக்காரு. பெரிய தெய்வம் கோவத்துல இருந்தாலும் சிறு தெய்வமான நீதான் எங்களுக்கான நம்பிக்கையா இருக்க. இந்த புடவைய உன் காலடியில வைக்கிறேன். இத நீதான் ருத்ராமா கிட்ட சேர்க்கணும். அம்மா, நீங்க போய் இந்த புடவையை கட்டிட்டு வந்து அம்மனோட உறவு கயிறை இந்த பொண்ணுக்கு கட்டி விடுங்கம்மா. புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அம்மனே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பேசி பேசிதான் உங்க அம்மாவை நல்ல வசியம் பண்ணி வச்சிருக்கா. ஆமா அத்தை. அம்மா, இது அம்மனோட உறவு கயிறு. இதை இந்த பொண்ணு கையில கட்டி இதுல இருக்க குங்குமத்தை எடுத்து அவங்க நெத்தியில வச்சு விட்டீங்கன்னா உங்களோட ரத்த உறவுக்கு இணையான உறவா மாறிடுவாங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உங்களுக்காக பரிகாரம் பண்றதுல எந்த பிரச்சனையும் வராது. சக்திக்கு உறவு கயிறு கட்டினது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பூசாரி ருத்ராவுக்காக சக்தி பரிகாரம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னாரே, என்ன இது? பூசாரி ஐயா, அதான் மம்மி அவ கையில உறவு கயிறை கட்டியாச்சுல, பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. முதல் பரிகாரம் என்னன்னா, கையில அகல் விளக்க எடுத்துக்கிட்டு முள்ளுங்க மேல நடந்து போய் அம்மனுக்கு விளக்கேத்தணும். என்ன பூசாரி ஐயா சொல்றீங்க? முள்ளு மேல நடந்து போய் விளக்கேத்தணுமா? ஆமாம்மா. அது எப்படி முடியும்? ஏற்கனவே சொன்னேன்லம்மா, பரிகாரம் ரொம்ப கடுமையா இருக்கும்னு. முதல் பரிகாரமே இவ்வளவு கடுமையா இருக்குன்னா அப்ப 2வது பரிகாரம் எப்படி இருக்கும்? மன்னிக்கணும் தம்பி, முதல் பரிகாரம் முடியாம 2வது பரிகாரத்தை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது தெய்வ குத்தமாயிரும். நீ இந்த பரிகாரத்தை பண்றத என்னால ஒத்துக்க முடியாது.
அம்மா இத பண்ணி மூத்த அம்மன் கோபத்தை தணிக்கலனா அந்த தெய்வம் என்ன உக்கிரமாகி நம்ம குடும்பத்தையும் இந்த ஊரையும் காவு வாங்கிரும். என் ஒரு உயிரை கொடுத்து பல உயிர்களை காப்பாத்துறத நான் பாக்கியமா நினைக்கிறேம்மா. ஏன் அந்த பாக்கியம் உனக்கு மட்டும் தான் கிடைக்கணுமா? எனக்கு கிடைக்க கூடாதா? அந்த பரிகாரத்தை நான் பண்ற சக்தி. டே சிவா, என்னடா பேசிட்டு இருக்க? உயிரை பறிக்கிற பரிகாரத்தை நீ பண்ண போறியா? அதான் அவ பண்றேன்னு சொல்றாள். தயவு செஞ்சு நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. மா, குலசாமி கோயிலுக்கு வராம தெய்வ குத்தம் பண்ணது நாம. அதுக்கான பரிகாரத்தை நாம பண்ணணுமா இல்ல சக்தி பண்ணணுமா? நம்மளால இவ செத்தா பரவாயில்ல உங்களுக்கு?